தேர்தல் பிரச்சார கூட்டமா அல்லது வெற்றி விழா கூட்டமா? ஒன்று மட்டும் உறுதியாகிவிட்டது. நம்முடைய மா.க. ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றி இந்த கூட்டத்தின் வாயிலாக உறுதியாகிவிட்டது. உங்களுக்கு கும்பகோணம் மாவட்டம் வேண்டுமா? 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 வேண்டுமென்றால் இந்த பகுதியில் உள்ள அனைவரும் சேர்ந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் மா.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே இந்த தொகுதியின் வேட்பாளராக நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவால் நிறுத்த வைக்கப்பட்ட உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர், 40 ஆண்டு காலமாக உங்களுக்கு பாடுபட்டு ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து இன்று நேர்மையான முறையிலே ஆடுதுறை பேரூராட்சியின் தலைவராக மிக சிறப்பாக பணியாற்றி இன்று இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக என்னை ஆக்குங்கள், எனக்கு நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று இதோ நிற்கின்ற நம்முடைய மா.க. ஸ்டாலின் அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு எல்லாவற்றுக்கும் மேல் உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற வழக்கறிஞர் ராஜசேகர் அவர்கள், மாவட்ட செயலாளர் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய திரு பொன்ராஜ் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு பி.எஸ். சங்கர் அவர்கள், வழக்கறிஞர் திரு செல்லத்தம்பி அவர்கள், திரு என்.ஆர்.வி. செந்தில் அவர்கள், நமக்கெல்லாம் வரவேற்பு அளித்த எஸ்.பி. குமார் அவர்கள், மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு வைத்திலிங்கம் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் எம். ராஜாங்கம் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் என். சதீஷ்குமார் அவர்கள், பி.எல். அண்ணாமலை அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் திரு டி.ஏ. ஜெயராமன் அவர்கள், திரு எஸ். குருமூர்த்தி அவர்கள், தமிழ் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் காமராஜர் அவர்கள், குறிஞ்சிமலை பாலா அவர்கள், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் திரு மாதவன் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சியின் திரு முத்துராஜா அவர்கள், சரவணன் அவர்கள், தமிழர் தேச கட்சியின் திரு எல். மாதவன் அவர்கள், எல். வசந்த் அவர்கள், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் இந்து மக்கள் கட்சியின் குடந்தை குருமூர்த்தி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் வைத்தி அவர்கள், கோ. ரவிச்சந்திரன் அவர்கள், ஜோதிராசு அவர்கள், நன்றியுரை ஆற்றிருக்கின்ற நிர்வாகிகள், இங்கே மேடையில் இருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளுக்கும், இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு வேகத்தோடு வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, அண்ணன்மார்களே, பெரியோர்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், ஊடக நண்பர்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். முக்கிய கட்டத்தில் இருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் டெல்டா பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் வந்த பொழுது இந்த மண்ணை என் கண்ணிலே ஒத்தி வைத்துதான் நான் உள்ளே நுழைவேன். காரணம், இது எனக்கு சோறு போடுகின்ற மண். என்னை பொறுத்தவரை இந்த டெல்டா மண் புண்ணியம் செய்த மண். ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு சோறு அளித்த இந்த மண்ணை நாம் பாதுகாக்க வேண்டும். வருகின்ற ஆயிரம் ஆண்டுகள் நம் தலைமுறைகளுக்கு இந்த மண் உணவளிக்க வேண்டும், சோறு போட வேண்டும் என்ற நோக்கம்தான் எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடைய கொள்கை, அடிமட்ட கொள்கை. இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கையும் கூட.
அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே தான் இன்று நாடாளுமன்ற தேர்தல் இந்த பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மணி நேரத்திற்கு முன்பு மயிலாடுதுறையிலே இதே தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. அந்த மாவட்டத்திலே நடைபெற்ற கூட்டத்தில் அந்த மாவட்டத்தை சார்ந்த என் தம்பிகளும் என் தங்கைகளும் ஒன்று சொன்னார்கள், ஐயா நீங்கள் தைரியமாக சென்று வாருங்கள், நாங்கள் அந்த தொகுதியை விட அந்த பகுதியை விட நாங்கள் அதிக வாக்குகள் நாங்கள் சேகரிப்போம் என்று மயிலாடுதுறை சார்ந்தவர்கள் சொன்னார்கள். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க ரெண்டுத்துக்கும் போட்டி போடலாமா? தயாரா? முடிஞ்சு போச்சு. என் தம்பிகள் என் தங்கைகள் என் சகோதரிகள் முடிவு பண்ணாங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்னுடைய தொடக்க உரையிலே நான் சொன்னேன், உங்களுக்கெல்லாம் கும்பகோணம் மாவட்டம் வேண்டுமா? வேண்டுமென்றால் நம்முடைய மா.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றாக வேண்டும். அது உறுதி. அதை உறுதியாக உங்களுக்கு நாங்கள் கொண்டு வருவோம். இது நீண்ட கால ஒரு கோரிக்கை. என்னை பொறுத்தவரை இது சாதாரண ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கைக்காக நாம் இத்தனை போராட்டங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கிறது பாருங்கள். வெட்கக்கேடு இதெல்லாம். இது அடிப்படை பிரச்சனை. ஒரு மாவட்டத்தை பிரிப்பது இது அடிப்படை பிரச்சனை. மயிலாடுதுறை மாவட்டத்தை பிரித்தார் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். இதற்கு போராட்டம் செய்ய வேண்டிய சூழல். நினைத்து பாருங்க. ஏன்னா இந்த ரெண்டு கட்சிக்கும் நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது. திமுகவுக்கும் சரி அண்ணா திமுகவும் சரி. நான் பகிரங்கமா நான் சொல்றேன், நான் 5 ஆண்டு காலம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நான் பணியாற்றினேன். உலகத்தில் 4 விருதுகள் எனக்கு கொடுத்தார்கள். இந்தியாவில் தேசிய ஊரக வேலை திட்டம், ஊரக சுகாதார திட்டம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். இது உலகத்திலே மிகப்பெரிய சுகாதார திட்டத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். எனக்கு நிர்வாகத்தை பத்தி நல்லா தெரியும். நான் சொல்கின்றேன், இந்த இரு கட்சிகளும் அவர்களுக்கு நிர்வாகம் என்றால் என்ன தெரியாது. இந்த மாவட்டத்தை பிரிப்பது இது போன்றெல்லாம் சாதாரண திட்டம். இதை அறிவிக்க வேண்டும் என்று இவ்வளவு போராட்டம் நடத்தியும் இந்த முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க மறுக்கின்றார்கள். அதனால்தான் நான் கேட்கிறேன், 57 ஆண்டுகள் இந்த கட்சியில் தம்பிகளை தொண்டை அப்ப போயிடுச்சு, அப்ப தண்ணி குடிச்சு தப்பா எடுத்துக்காது. எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. என்ன வருத்தம்னா, இந்த கூட்டத்தில் நம்முடைய காடு வெட்டியார் இல்லைன்னு ஒரு பெரிய வருத்தம் எனக்கு இருக்கு. ஏன்னா நம்முடைய காடு வெட்டியார் இங்கதான் படிச்சாரு, இங்கதான் தங்கினார், இங்கதான் படிச்சாரு. நம்ம கூட இருந்திருந்தாரா நேரம் முதல்ல அவர் மேடையில் அவர் தான் அந்த கூட்டத்தை நடத்தியிருப்பார். ஆனாலும் அவருடைய கனவை நாம் நினைவாக்குவோம். அவருடைய கனவு என்ன? இந்த இரு கட்சிகள் போக வேண்டும், இவர்கள் ஆண்டது போதும், இந்த தேர்தல் வெற்றி நீங்கள் எல்லாம் உறுதி செய்ய வேண்டும். இந்த தேர்தல் வெற்றி உறுதி செய்தால் 2026 அதாவது இன்னும் 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை நாம் அமைப்போம், உறுதியாக நாம் அமைப்போம். அதற்கு இந்த தேர்தல் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும், வெற்றி நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, இந்த டெல்டா பிரச்சனை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனைக்கும் தீர்வு 2026 நம் ஆட்சியிலே அந்த தீர்வு உங்களுக்கு வழங்கப்படும். இது நிச்சயமா நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கின்றேன். இங்கே வந்திருக்கின்ற மக்களுக்கு என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை, செய்தியாக கூட எடுத்துக்கலாம். நீங்க இப்போ 3 அணிகள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது. நம்முடைய அணி தேசிய ஜனநாயக கூட்டணி, நம்முடைய வெற்றி வேட்பாளர் மா.க. ஸ்டாலின் அவர்கள். அவரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், மாம்பழம் சின்னத்தில் நிற்கிறாரு. நமக்கு பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக உறுதியாக வெற்றி பெறுவார். அதில் மாற்று கருத்து கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெறுவது உறுதியாகிடுச்சு. யாராவது மறுக்க முடியுமா? யாரால மறுக்க முடியாது. அவர்தான் பிரதமர், உறுதியாகிடுச்சு. தேர்தலுக்கு முன்பு அது உறுதியாயிடுச்சு. சரி, நான் கேட்கிறேன், இங்கே போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் அவர் நரேந்திர மோடி போய் பார்க்க முடியுமா?
இல்ல அவர் ஆபீஸ் கிட்டையாவது போக முடியுமா? இல்ல, போட முடியும். அதிமுக வேட்பாளர் கேட்கிற அதிமுக வேட்பாளர் அவங்க எதுக்கு நிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. இப்போ அன்பான எனக்கு அதிமுகவுடைய கட்சிக்காரங்க, நிர்வாகிகள், வாக்காளர்களுக்கு என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் நான் விடுது. இந்த தேர்தல் உங்க தேர்தல் கிடையாது. இந்த தேர்தலில் அதிமுக பிரதமர் வேட்பாளர் அதிமுகவுக்கு கிடையாது. அதிமுக தேசிய கட்சி கூட்டணி கிடையாது. அதிமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியும் கிடையாது, மத்தியிலும் ஆளுங்கட்சியும் கிடையாது. அதிமுக வேட்பாளர் யார்கிட்ட போய் கேட்க போறார்? அதனாலதான் நான் கேட்கிறேன், அதிமுக நண்பர்களே, உங்க கோபம் திமுக மேல. திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். அதற்கு உங்களுடைய வாக்குகளை எல்லாம் மாம்பழத்தில் நீங்க போடுங்க. திமுக தோற்கடிக்கப்படும். உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. உங்க வாக்குகளை வேஸ்ட் பண்ணாதீங்க, வீணாக்காதீங்க. நான் நியாயமா தானே சொல்றேன் நான். அதனால இதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அமைதியார் பண்ண சொல்றேன் நான். அமைதியார் என்ன பேசணும்னு தெரியும், எனக்கு தெரியும். இடஒதுக்கீடு கேட்கறான், இவங்க கொடுப்பானுங்களா? இவங்க நிச்சயமா கொடுக்க போறது கிடையாது. இன்னும் 2 வருஷத்துல நான் கையெழுத்து போடுறேன் உங்களுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா இவங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். 2 வருஷமா போய் நானும் ஐயாவும் எத்தனை முறை போய் கேட்டுட்டு இருக்கிறோம். 2 வருஷமா போய் கேட்டுட்டு இருக்கிறோம். கொடுங்க கொடுங்க. இது சமூக நீதி பிரச்சனை, ஜாதி பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் சமூக நீதி பிரச்சனை. இதெல்லாம் 2 பெரிய சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஒன்னு தாழ்த்தப்பட்ட சமுதாயம், மற்றது வன்னியர் சமுதாயம், முக்குழுத்தோர் சமுதாயம். பெரிய சமுதாயங்கள்லாம் இருக்கு. சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு, சமூக நீதி எல்லாம் வேணும் நம்ம. ஆனால் சமூக நீதி பற்றி மேடையில் பேசுகின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு நடைமுறைப்படுத்த சுத்தமா தெரியல. இன்னைக்கு அந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியல, எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமா தெரியல. 2 பேருக்கும் ஒண்ணுமே தெரியல. இது நான் ஆணவத்தில் சொல்லல, நான் ஆதங்கத்தில் சொல்றேன். என்ன ஆதங்கம் எனக்கு? இந்த டெல்டா பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த மண்ணு பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லையா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லைன்னா இந்த மண்ணு நாசமா போயிட்டு இருக்கும். காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என முதலில் குரல் கொடுத்தது, அந்த வார்த்தையை சொன்னவன் இந்த அன்புமணி ராமதாஸ். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது எனக்கு. ஏன்னா நாங்க எதுவும் விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை. 2015 எங்களுடைய வரைவு தேர்தல் அறிக்கையில நான் மயிலாடுதுறையில் சொன்னேன். நான் இதுக்கு சொன்னேன், 2016 சட்டமன்ற தேர்தல் மாற்றம் முன்னேற்றம் தேர்தல் நடத்தணும் நம்ம. அப்ப 2015 வரைவு தேர்தல் அறிக்கையில அப்போ எங்க வீட்டுல டீனர் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். 2 மணி ராத்திரி 2 விடிய காலம் 2 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். என்னென்ன தேர்தல் அறிக்கையில வரணும் நிபுணர்கள்லாம் வச்சுட்டு பேசிட்டு இருந்தோம். அப்போ ஒரு யோசனை எனக்கு வந்தது. இந்த மண்ணில தான் அப்ப பார்த்தாலும் ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் திட்டம், ஷேல் கேஸ், அப்புறம் ஓஎன்ஜிசி, கதிராமங்கலம், நெடுவாசல், இந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. பெட்ரோ கெமிக்கல் மண்டலம், இப்படி எல்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்குதா இல்ல? கொஞ்சம் இடம் பத்தல, அவங்களுக்கு என்ன பண்ணுவான் அப்புறம்? நீங்க இந்த இவ்வளவு பத்தல, நீங்க இதோட 4 மடங்கு பெருசா இடம் போட்டு இருக்கணும். வெற்றி விழாவுக்கு பெரிய மாநாடு மைதானத்தில் போடுங்க, வெற்றி விழாவுக்கு போடுங்க. அப்படி இந்த மண்ணை ஒவ்வொரு ஆட்சியாளரும் வந்து இந்த மண்ணை நாசப்படுத்தி ஏன்னா இந்த மண் டெல்டா மண், சோறு போடுற மண். இந்த மண் இதை பாதுகாக்க வேண்டும், இது நம் கடமை. அந்த யோசனை தான் எனக்கு வந்துருச்சு. என்னன்னு தெரிய போச்சாடாப்பா, தெரிய போச்சாடா? இவ்வளவு பேர் இருக்கீங்களா இங்க? ஐயோ எனக்கு தெரியலையே. சரி, அதை கிழிச்சுட்டு போறீங்கடா. இருடா, சரிடா டேய், முடிச்சிடறேன் பேசுறேன். என்னை விட்டா எனக்கு இன்னும் 2 மணி நேரம் பேசுவேன். அவ்வளவு மனசுல அவ்வளவு பாரமா இருக்கு எனக்கு. அவ்வளவு செய்திகள் உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கு. அப்பதான் யோசனை வந்தது, சரி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி, ரிசர்வ் ஃபாரஸ்ட், அதுல உள்ள யாரும் நுழைய முடியாது, உள்ள எந்த கட்டுமானமும் பண்ண முடியாது, உள்ள எண்ணெய் எடுக்க முடியாது. அதே போன்று அலையாத்தி காடுகள், மேங்குரோவ் ஃபாரஸ்ட் இருக்கு, அது உள்ள யாரும் அனுமதி இல்லாம உள்ள போக முடியாது. அதே போன்ற பறவைகள் சரணாலயம், பேர்ட் சாங்சுரி, அது உள்ள யாரும் போக முடியாது. அது போன்ற ஒரு பாதுகாப்பு ஏன் இந்த டெல்டா பகுதிக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு எனக்கு ஒரு யோசனை அன்னைக்கு ராத்திரி வந்து.
அப்ப நான் சொன்னேன், ஏன் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா ஒரு சட்டம் ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அப்பதான் தேர்தல் அறிக்கையில நாங்க வெளியில முதல் சொன்னது. தேர்தலில் தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். தேர்தல் முடிச்ச உடனே ஊர் ஊரா வந்தேன், நான் தெரு தெருவா வந்தேன், கிராமமா வந்தேன், துண்டு பிரசுரம் கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் மத்த கட்சிக்காரங்க பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு இயக்கமா மாறிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்லையே, நம்ம தொடங்குறது இன்னைக்கு ஒரு இயக்கமா மாறிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சரை 10 முறைக்கு மேல நேரடியாக சந்திக்கிற நேரத்தில் வலியுறுத்தினேன். 100 முறைக்கு மேல நானு ஊடகத்தில் நான் பேசினேன். பிரஸ் மீட்ல ஒவ்வொரு பிரஸ் மீட் எங்க நடந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எங்க நடந்தாலும், டெல்லியில நடந்த பிரஸ் மீட்லும் பேசினேன், நாடாளுமன்றத்திலும் நான் பேசினேன், பாம்பே பிரஸ் மீட்ல பேசினேன், ஏன் துபாய் பிரஸ் மீட்ல கூட பேசினேன். நான் அந்த அளவுக்கு பேசி பேசி பிறகு கடைசியா எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் சொன்னேன், பாருங்க, வரலாறுல உங்க பேர் வரணும், அதுக்கு நீங்க டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும், இல்ல மிகப்பெரிய தொடர் போராட்டங்கள் நாங்க செய்வோம். அதன் பிறகுதான் சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை அவர் கொண்டு வந்தார். கொண்டு வர வச்சது அவருக்கு தெரியாது. அது கொண்டு வரதுக்கு அவருக்கு அந்த கனவெல்லாம் இல்ல, நினைவெல்லாம் இல்ல. அதை கொண்டு வர வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இதை நீங்கள் மறக்க கூடாது. டெல்டாவில் இருக்கிற அத்தனை பேரும் இதை மறக்க கூடாது. இல்லனா இந்நேரம் கூறு போட்டு விட்டு இருப்பாங்க. திமுக இருக்கான் பாரு, இந்த G2 E2 F2 என்னமோ கம்பெனி வச்சிருக்கான் பாரு, அவன் எல்லாத்தையும் பிளாட்டா போட்டு வித்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு இருப்பான். இதை நீங்கள் சிந்தியுங்கள். டெல்டாவில் வாழ்கின்ற அத்தனை பேரும் சிந்தியுங்கள், குறிப்பாக விவசாயிகள். எனக்கு கடந்த தேர்தலில் உங்க மேல பெரிய வருத்தம். எனக்கு கடந்த தேர்தலில் பெரிய வருத்தம். இவ்வளோ உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம், இந்த மண்ணை பாதுகாப்பு கொடுத்தோம், இந்த மண்ணின் உரிமைகளுக்காக போராடணும், விவசாய உரிமைகளுக்காக நாங்க போராடணும். அப்பையும் நீங்க அந்த நேரத்தில் பெரிய வெற்றியை கொடுக்கலையே. திமுக வெற்றி கொடுத்தீங்களே, வெற்றியை கொடுத்து என்ன திமுக பண்ணாங்க? உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை பண்ணாங்களா? இல்லையே. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா கரும்புக்கு 4000 ரூபாய் ஒரு டன்னு கொடுப்போம் சொன்னானுங்க. எவ்வளவு கிடைக்குது இப்ப? 2800 ரூபாய். 2800 ரூபாய். ஹரியானாவில், உத்தரப்பிரதேசில் 3800 ரூபாய் கொடுக்கறாங்க. ஆனா எனக்கு ஆசை என்ன தெரியுமா? ஒரு டன் கரும்புக்கு 5000 ரூபாய் கிடைக்கணும் உங்களுக்கு, விவசாயிகளுக்கு கிடைக்கும். நெல் ஒரு டன், ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2160 ரூபாய். அதுல ஒரு 100 ரூபாய் இதுக்கு முன்பு பிச்சை போட்டாங்க. 100 ரூபாய் எடுத்துங்க ஊக்கத்தொகை. இப்ப அதுவும் கொடுக்கல. ஸ்டாலினுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் இருக்காயா? ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு என்ன, எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இருக்கிறார், அவ்வளவுதான். அதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு 2-3 அமைச்சர்கள் சுத்திட்டு இருக்காங்க. அவர் சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அமைச்சர்களாக நான் பார்க்கல, அவங்க முழு நேர வியாபாரிகள். வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் தடுக்க வேண்டும், முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். டெல்டால மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் இதை உங்களுடைய எதிர்காலம் நினைச்சு பாருங்க. என்னுடைய தாய்மார்கள் அதிக அளவில் வந்திருக்கீங்க, நீங்க சகோதரிகள், தாய்மார்கள், என் தங்கைகள் எல்லாம் வந்திருக்கீங்க. இந்த செய்தி எல்லாத்துக்கும் போய் சொல்லுங்க. என்ன செய்தி? 57 ஆண்டு காலம் இரு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வருகிறது. 57 காலம் என்றால் 57 ஆண்டு காலம் என்றால் அரை நூற்றாண்டிற்கு மேல் 2 கட்சிகள் மட்டும். இப்போ இருக்கின்ற இந்த இரு கட்சிகளுடைய தலைவர்களுக்கு முன்னேற்றம்னா என்னன்னு தெரியாது, நீர் மேலாண்மைனா என்னன்னு தெரியாது, வளர்ச்சினா என்னன்னு தெரியாது, நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது, வேலை வாய்ப்புனா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவ்வளவுதான். அதனால இந்த இரு கட்சிகளினால் தமிழ்நாட்டுக்கு இனி எந்த பயனும் வரப்போவது கிடையாது. எந்த புதுமையும் உங்களுக்கு கிடைக்க போவது கிடையாது. எந்த தொலைநோக்கு திட்டமும் இந்த இரு கட்சிகளுக்கு தெரியாது. கிடையாது இல்ல, தெரியாது. அவ்வளவுதான். அதனால்தான் நான் சொல்றேன், நமக்கு ஒரு மாற்றம் வேண்டும், உங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். குறிப்பாக பெண்கள் நினைத்து பாருங்கள். இந்த 57 ஆண்டு காலத்துல இந்த 2 கட்சியும் உங்களுக்கு என்ன பண்ணாங்க தெரியல? உங்க தாத்தாவை மது பழக்கத்துக்கு அடிமையாக்குனாங்க, உங்க அப்பாவை மது பழக்கத்துக்கு அடிமையாக்குனாங்க, உங்க வீட்டுக்காரரை மது பழக்கத்துக்கு அடிமையாக்குனாங்க, உங்க பிள்ளைய மது பழக்கத்துக்கு அடிமையாக்குனாங்க. இப்போ உங்க பேர பிள்ளைங்களை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கி இருக்கிறாங்க. அவ்வளவுதான் இந்த 2 கட்சியும் செய்த சாதனை. 4 தலைமுறைகளை நாசப்படுத்தி இருக்காங்க இந்த 2 கட்சிகளும்.
அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற நேரம் வந்துவிட்டது. அது உங்கள் கையில் இருக்கிறது. இப்போ மதுவை விட மோசமான ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கு. போதைப் பொருள். போதைப் பொருள்னா என்ன? கஞ்சா மட்டும் கிடையாது, அதை விட மோசமானதெல்லாம் இருக்கு. காக்கெயின், ஹெரோயின், அபின், ஆம்பிட்டமின், LSD இது போன்ற மருந்து, மாத்திரை, இதெல்லாம் போதை மாத்திரை, போதை பவுடர், போதை பொருள் எங்க பார்த்தாலும் வித்துட்டு இருக்காங்கம்மா. தெரு தெருவா வித்துட்டு இருக்காங்க. ஸ்கூல் வாசல்லையும் காலேஜ் வாசல் அதிகமா விற்கிறாங்க. இப்ப மது குடிச்சிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்தா நாத்தடிக்கும், உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த போதை பொருள் பயன்படுத்தினாங்கன்னா நாத்தம் அடிக்காது, உங்களுக்கு தெரியும் தெரியாது. உங்களுக்கு தெரியறதுக்கே 1 வருஷம் ஆகிடும். ஏன்னா நேரடியா வருவான், மாத்திரை போட்டுட்டு வருவான், பவுடர் போட்டுட்டு வருவான், ஒண்ணுமே தெரியாது. பவுடர்னா மூஞ்சில இல்ல, மூக்குல. ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு. சாதாரணமா வந்துட்டு போவான். உங்களுக்கு தெரியறதுக்கு 1 வருஷம். 1 வருஷத்துக்கு பிறகு பார்த்தா அவனை மீட்டு எடுக்க முடியாது. இது நான் டாக்டரா நான் சொல்றேன். டாக்டர் எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும். அந்த ஆதங்கத்துல தான் நான் சொல்றேன். நான் இந்த திமுக ஆட்சி அதை பத்தி ஒரு அக்கறையும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அவங்களுக்கு எப்பயாவது போராட்டம் ஏதாவது பண்ணானா உடனே கஞ்சா 1.0, 2.0, 3.0 ஒரு 4000 பேர் கைது பண்ணுவானுங்க. அடுத்த 10 நாள் வெளியில வந்து சுத்திட்டு இருப்பானுங்க. கண் துடைப்புக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அதனாலதான் நான் சொல்றேன், தாய்மார்கள்லாம் நீங்க கவனமா இருங்க. உங்க கோபத்தை இந்த தேர்தலில் நீங்க வெளிப்படுத்தணும். சாதாரண கோபம் இல்ல உங்களுக்கு எல்லாம். அந்த கோபத்தை அடக்கி வச்சிருக்கிறீங்க. நீங்க அடக்கி வச்சிருக்கிறீங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அந்த கோபத்தை வெளிப்படுத்துகின்ற உங்களுடைய உரிமை வாக்கு உரிமை. ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வந்துடுச்சு, வெள்ளிக்கிழமை. வர வெள்ளிக்கிழமை காலையில போயிடுங்க, பூத்துக்கு போங்க. அங்க மாம்பழத்தை பார்த்து குத்தோன்னு குத்துங்க. உங்க கோபம்லாம் அடங்கும். அப்பதான் இது நம்முடைய ம.க. ஸ்டாலின் அவர்கள் என்னை பொறுத்தவரை அவரை ஒரு பொது வேட்பாளரா பாருங்க. கட்சியும் பார்க்க வேண்டாம், ஜாதி, கட்சி, மதம், இனம், மொழி எதையும் பார்க்க வேண்டாம். ஒரு பொது வேட்பாளரா பாருங்க. ஒரு விவசாயியின் மகனாக பாருங்க. இந்த மண்ணின் மைந்தரா பாருங்க. அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் துரோகம் செய்த கூட்டணி திமுக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி. இலங்கை தமிழர்களை கொன்று குவித்தது காங்கிரஸ். அவங்க கூட போய் திமுக கூட்டணி சேர்ந்திருக்காங்க. அதே போன்ற மேகதாது அணை கட்டுவோம்னு கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா மிரட்டிட்டு இருக்கிறார். தினம் மிரட்டிட்டு இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலினால வாயை திறக்க முடியல. ஏன் வாயை திறக்கல? மேகதாது அணை கர்நாடகா கட்ட போறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்க கூட்டணி இங்க காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் வேட்பாளர் வேற இந்த தொகுதியில் நிக்கிறாரு. அவருக்கும் இந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்ல. சென்னையில் இருக்கிறாங்க. நம்ம சம்பந்தமே கிடையாது. இதெல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்க. கடந்த தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் மிகப்பெரிய தவறை செய்தீர்கள். 38 பேர் நீங்க தேர்வு பண்ணீங்க, டெல்லிக்கு அனுப்பி வைத்தீங்க. அதனால என்ன பயன், என்ன பிரயோஜனம்? மீண்டும் சொல்கின்றேன், டெல்டாவில் வாழ்கின்ற அத்துணை மக்களும் திமுக தொடர்ந்து உங்களுக்கு துரோகம் செய்து வருகிறது. அந்த துரோகத்தை தொடங்கினது கலைஞர் தான். அப்ப பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் காவிரி படுகையில ஒரே ஒரு அணை தான் இருந்தது, வெள்ளக்காரன் கட்டின அணை, KRS அணை. கலைஞர் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ 3 புதிய அணைகளை கட்ட அனுமதி கொடுத்தார். அனுமதினா என்ன? இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டார். கண்டுக்கல. ஏன் கண்டுக்கல தெரியல. இந்திரா காந்தி அந்த அம்மா மிரட்டினாங்க, நீ ஏதாவது வாயத்தை இருந்தனா ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டு. கலைஞருக்கு வேண்டியது ஆட்சி தான். அதுக்கு பிறகு கட்டினாங்க ஆந்திராவில், கர்நாடகாவில் கபினி, ஹேமாவதி, ஹாரங்கின்னு 3 அணைகள் கட்டினாங்க. KRS அணை சேர்த்து 104 TMC கொள்ளளவு கொண்ட 4 அணைகள் கர்நாடகாவில் இன்னைக்கு இருக்கு. நமக்கு ஒரே ஒரு அணை தான், மேட்டூர் அணை. நம்ம தலையெழுத்து பாரு. 93 TMC மேட்டூர் அணை வெள்ளக்காரன் கட்டிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் வந்தாங்க இங்க ஒரு அணை, ஒரு தடுப்பணை ஏத்தும் கிடையாது. ஒண்ணுமே கட்டல. மேட்டூருக்கு கீழே இருக்கிற தண்ணியே கடல்ல தான் போகுது வெள்ளங்காலத்துல. அதான் எனக்கு தாங்க முடியல. அதான் துடிச்சிட்டு இருக்கிறேன். நான் தினம் துடிச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டு முழுவதும் துடிச்சிட்டு இருக்கிறேன். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங். வரும் காலம் மிக 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 மோசமான காலமாக இருக்க போகுது. மழை கூட வரப்போறது கிடையாது. வருகின்ற காலம் மழை காலத்தில் அது தண்ணியை சேமிச்சு வைக்கணும். அது எப்படி சேமிக்கிறதுன்னு இவங்க 2 பேருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
அதனாலதான் நான் ஆதங்கத்துல தான் நான் சொல்றேன். அங்க டேம் கட்டுறாங்க, கட்ட போறாங்க, துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மேகதாது அணை கட்டினாங்கன்னா மேகதாது அணை 70 டிஎம்சி, இப்ப இருக்கிறது 104 டிஎம்சி, மொத்தம் பார்த்தா 174 டிஎம்சி. முடிஞ்சு போச்சு. ஒரு சொட்டு தண்ணி விவசாயத்தை விட்டுடுங்க, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி வராது. டெல்டாவில குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி வராது. இந்த ரெண்டு பேரும் நம்பினீங்கன்னா, திமுக அதிமுக நம்பினீங்கன்னா இதெல்லாம் சிந்தித்து பாருங்க. கொள்ளிடம் ஆறு அந்த மாவட்டத்தில் போகுது. ஆனா அதுல கொள்ளிடம் ஆத்துல தடுப்பணை கட்டணும்னு எத்தனையோ போராட்டங்கள் செஞ்சேன். 3 நாள் நடைபயணம் பண்ண, பில்லிகுண்டுல இருந்து பூம்புகார் வரைக்கும். காவிரியை காப்போம், தெரு தெருவா வந்தேன், வீதி வீதியா வந்தேன். நான் எதுக்கு? நம்ம காவிரி தாய் அது. அந்த ஆத்தை காப்பாற்றணும், அந்த ஆத்தை நம்ம தாயை காப்பாற்றணும். நாதகம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த தாயை சின்ன பின்னாம ஆக்கிட்டாங்க. மணல் அடிச்சு நாசம் பண்ணி விட்டாங்க. கொள்ளிடம் ஆத்து 110 கிலோமீட்டர், 10 தடுப்பணை கட்டணும்னு எனக்கு ஆதங்கம். போராட்டம் பண்ண, எவ்வளவு போராட்டம். ஆனா இப்ப என்ன பண்ணிக்கிறாங்க தெரியுமா? கொள்ளிடம் ஆத்துல 87 கிலோமீட்டர்ல 20 மணல் குவாரி திறந்திருக்கிறான். எவ்வளவு? 87 கிலோமீட்டர்ல 20 மணல் குவாரி, 4 கிலோமீட்டர் ஒரு மணல் குவாரி. இப்ப இந்த மணல் குவாரி முடிச்ச உடனே அடுத்தது முடிச்ச உடனே அடுத்தது. அப்ப எங்கேயா மணல் இருக்கு போது? வருங்காலம் எப்படி இருக்க போது நமக்கு? அதனால்தான் சொல்றேன், இந்த 2 கட்சிகளை நம்பாதீங்க. போதும், இவர்கள் ஆண்டது போதும். அதுக்காகத்தான் இந்த முடிவை இந்த தேர்தலில் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். பாட்டாளி முயற்சி இந்த முடிவை எடுத்திருக்குது. அதனால அமைதியா சத்தம் போடாது. சரிடா, சத்தம் போடா. அதை நீங்கள் சிந்திக்கணும். ஏன்னா இதெல்லாம் தொடர்ந்து பல பிரச்சனைகள் இந்த பகுதியில் இருக்கிறது. பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் அங்க வர இருந்தது, அதையும் தடுத்தோம். நம்ம திருப்பி எல்லாமே இங்கதான் கொண்டு வர. என்எல்சியில இங்க ஒரு நிலக்கரி சுரங்கம் கொண்டு வர திட்டமிட்டாங்க. அது முதல் நான் வெளியில கொண்டு வந்து சொல்லி போராட்டம் பண்ணி அதை தடுத்து நிறுத்தியது யாரு? இந்த அன்புமணி ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி. அதனாலதான் நான் சொல்றேன், அதுல இந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாங்க? 550 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை நிறைவேற்றியது வெறும் 50 ஒன்னில்லாத வாக்குறுதி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, நகை கடன் ரத்து. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை உடனடியாக கொண்டு வருவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ஒரே வாரத்தில் ரத்து செய்வோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் உங்களுக்கு மின் கணக்கெடுப்பு நடத்துவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10 லட்சம் நிரந்தர தற்காலிக பணியாளர்களை நிரந்தரமாக்குவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் 80 விழுக்காடு உள்ளூர் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க சட்டத்தை கொண்டு வருவோம். இப்படியெல்லாம் வெற்று வாக்குறுதிகளை கொடுத்த திமுக, வெற்று வாக்குறுதிகள். மறுபடியும் அந்த கட்சியை நம்பி நீங்க வாக்களிக்க போறீங்களா? ஏமாற போறீங்களா? டெல்டாவில் இருக்கிறவங்க நீங்க ஏமாளிகளா? இல்ல, நீ உழைப்பாளிகள். சென்னையில நான் சோறு சாப்பிடுறது உங்களால தான், உங்க உழைப்பால தான் நான் சென்னையில சோறு சாப்பிடுறேன். நான் மட்டும் கிடையாது, கோடிக்கணக்கான மக்கள் சாப்பிட்டு இருக்கிறாங்க. உங்களால தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும், உங்க பிள்ளைகள் படிக்கணும், உங்க பிள்ளைகள் படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும். இதுதான் எங்களுடைய லட்சியம், எங்களுடைய கொள்கை. இது இதே வேளையில் நான் கேட்கிறேன், திமுக கூட்டணி, அதுல திமுக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் திருமாவளவன் மற்ற இருக்கிறாங்க, கூட்டணி கும்பலா சேர்ந்து இருக்கிறாங்க. எல்லாம் இலங்கை தமிழர் பிரச்சனை ஒண்ணு, அடுத்தது நம்முடைய மீனவர்கள் பிரச்சனை இருக்கு. இந்த மீனவர்கள் பிரச்சனைக்கு முக்கிய காரணம்னா கச்சத்தீவை கலைஞர் அந்த காலத்துல இலங்கைக்கு இந்திரா காந்தி அம்மா கொடுத்துட்டாங்க. கலைஞர் அமைதியா இருந்துட்டார், அவ்வளவுதான். ஏன்னா அவர் ஆட்சி கலைக்கப்படும் என்று இந்திரா காந்தி அம்மையார் மிரட்டினாங்க. அப்படி அமைதியா இருந்தார். அவர் என்ன போடுவார்? சட்டசபையில தீர்மானம் போடுவார். அதான் அதிகபட்சம் பண்ணார். ஒவ்வொரு முறையும் அங்க
கச்சத்தீவுனால இன்னைக்கு வரைக்கும் 800 நம்முடைய தமிழர்கள் மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 800 பேர், 6100 படகுகள், 6100 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 1250 படகுகள் அங்கிருந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கு இலங்கை கடற்படை. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? 2 கட்சிகள் தான். திமுக முக்கிய காரணம் அதற்கு. இன்னைக்கு எல்லாமே ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. இங்க ஒவ்வொரு முறையும் இலங்கை கடற்படை இங்க கைது செய்தப்போ அடுத்தது நான் யாருக்கு தெரியுமா போன் பண்ணுவேன்? இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தமிழ்நாட்டை சார்ந்தவர், தமிழர். அவர்கிட்ட நான் போன் பண்ணி, ஏங்க என்னாச்சுங்க, கொஞ்சம் கைது பண்ணிருக்காங்க, கொஞ்சம் விடுங்க. அன்புமணி நான் பாத்துக்கிறேங்க, நீங்க கவலையப்படாதீங்க, அடுத்த நாள் நடந்துடும் விடுதலை. முன்ன அவர் என்கிட்ட சொல்றாரு, நிச்சயமாக அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு நிச்சயமா நான் கொண்டு வருவோம். இது எங்களால முடியும். திமுக முடியுமா இல்ல அண்ணா திமுக முடியுமா? முடியாது. இந்த பிரச்சனை எப்படி கையாளுதுன்னு அவங்களுக்கு தெரிய கூட தெரியாது. சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறார். நான் ஒரு கேக்குறேன், உங்களுக்கு திமுக கூட்டணியில் மரியாதை கிடைக்குதா? இல்ல இல்ல. இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பட்டியலின மக்களுக்கு அதிகமா செய்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். எங்களுக்கு கிடைத்த முதல் அமைச்சர் பதவி தலித் எழில்மலைன்னு ஒரு தலித்துக்கு தான் கொடுத்தோம். 2வது அமைச்சர் பதவி பொன்னுசாமின்னு ஒரு தலித்துக்கு தானே கொடுத்தோம். எங்க கட்சி பைலாஸ்ல என்ன இருக்கு? எங்க கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர், தலித்தா தான் இருக்கணும் என்று எங்க கட்சி பைலாஸ்ல இருக்கு. இது வேற எந்த கட்சியில கிடைக்குதா? இல்லையா? திருமாவளவன் ஸ்டாலினை பார்த்துட்டு எங்களுக்கு இந்த தேர்தலில் ஒரு பொது தொகுதி வேணும்னு கேட்டார். ஸ்டாலின் பார்த்துட்டு திருமாவளவனை பார்த்துட்டு, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் பொது தொகுதி எல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க ரிசர்வ் தொகுதி எல்லாம் இருக்கும். இதுதான் திமுக கூட்டணி கண்ணோட்டம் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 34 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. 34 அமைச்சர்கள்ல ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கு. 1வது அமைச்சர்னா யாருன்னா முதல் அமைச்சர், 2வது அமைச்சர் துரைமுருகன், 3வது ஏவாவேலு, அது போன்றெல்லாம் ஒரு புரோட்டோகால் இருக்கும், ஹைராக்கி இருக்கும். சோ 34 அமைச்சர்களுக்கு 34 புரோட்டோகால் இருக்கும். அதுல 3 தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் தமிழ்நாட்டு அமைச்சரவையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய புரோட்டோகால் என்ன தெரியுமா? 30வது இடத்துல சி.வி. கணேசன், கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர், அவர் 30வது இடத்துல புரோட்டோகால். 33வது இடத்துல என்ன வேந்தன், அவரு மதிவேந்தன். 33வது இடத்துல மதிவேந்தன், அவர் ஒரு அமைச்சர், அவருடைய புரோட்டோகால் என்ன? 33. 34வது இடம் கடைசி இடத்துல மலர்விழி செல்வராஜ், கயல்விழி செல்வராஜ், அந்த அம்மா 34வது இடத்துல. அப்போ நீங்க இதுதான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு நீங்க மரியாதை கொடுக்கறதா? அதெல்லாம் 30வது இடம், 33வது இடம், 34வது இடம். அப்ப எதுக்கு நீங்க அவங்க எல்லாம் ஓட்டு போடுறீங்க? நீங்க எதுக்கு இவங்க பின்னாடி நீங்க போறீங்க? ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு சமூக நீதி என்று சொன்னாலே எங்களுடைய மருத்துவர் ஐயா, மறுபெயர் மருத்துவர் ஐயா அவர்கள் எவ்வளவு இடஒதுக்கீடு, எவ்வளவு போராட்டங்கள் செஞ்சிருக்கிறாங்க, உரிமைகளுக்காக எவ்வளவு போராட்டம் செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எங்க கட்சி 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. 10 தொகுதியில 3 தொகுதிகள் யாருக்கு கொடுத்திருக்கோம்? பெண்களுக்கு கொடுத்திருக்கோம். 30 விழுக்காடு இடஒதுக்கீடு. 2 தொகுதிகள் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இதான் சமூக நீதி, உண்மையான சமூக நீதி. இதுதான் நாங்க பேசுறது மட்டும் இல்ல, நாங்க அதை செயல்படுத்துவோம். ஆனா எங்க மேல என்ன அவதூறு இருக்கு? பாட்டாளி கட்சியா, அது என்னப்பா ஜாதி, கடைசியில ஒரு முடிச்சுடுவானுங்க. நாங்க தாயா இந்தியாவில் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தோம், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் இந்தியாவில் கொண்டு வந்தோம், பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது சட்டத்தை கொண்டு வந்தோம், போலியோ இந்தியாவிலிருந்து ஒழிச்சோம், ரயில்வே கோட்டத்திலிருந்து எல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எவ்வளவு நாங்க பாடுபட்டு இருக்கோம். காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்க செய்தோம். விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கின்றோம். விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனைனா ஓடோடி அங்க முதல்ல குரல் கொடுப்பது நாங்க தானே. இதுல எங்க ஜாதி வந்தது, எங்க மதம் வந்தது, எங்க மொழி வந்தது? இதெல்லாம் தமிழ்நாட்டின் பிரச்சனைனா எங்களுக்கு நாங்க துடிதுடிச்சு போயிடுவோம். அந்த ஆதங்கத்துல தான் நான் சொல்றேன். நான் எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஒரு வெற்றி வாய்ப்பா நீங்க கொடுங்க. எங்களுக்கு இது வெற்றியை கொடுங்க.
இது ஏதோ நாங்க எம்பி ஆகணும், அமைச்சர் ஆகணும், அந்த மாதிரி கனவே எனக்கு கிடையாது. என்னோட நோக்கம் தமிழகத்திற்கு ஒரு மாற்றம் வர வேண்டும், தமிழக அரசியலுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். இந்த ரெண்டு கட்சியும் ஒதுக்கப்பட வேண்டும். அதற்கு காலம் வந்துவிட்டது. Both these parties have lost their utility. They cannot contribute anything new for Tamil Nadu. They have outlived their utility. They don't have any plans, long-term vision, long-term plans for development of Tamil Nadu. They don't know what is administration. They are doing pure business. Corruption business. அவ்வளவுதான். ஒரே இங்கிலீஷ்ல கொஞ்சம் பேசி முடிச்சிட்டேன். முடிச்சிடலாம். அதனால இதை நீ செய்யுங்க. கடைசியா அரசு ஊழியர்களுக்கு ஒரு வேண்டுகோள். கடந்த தேர்தலில் நீங்கள் எல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு நீங்க திமுக ஓட்டு போட்டீங்க. இப்ப நல்ல பாடத்தை நீங்க கத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏமாத்திட்டாங்க, பட்ட நாமம் கொடுத்தாங்க உங்களுக்கு. பழைய ஓய்வூதியம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடன் கொடுத்துடுவோம் சொன்னாங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கொடுக்கல. இந்த 3 ஆண்டு காலத்துல இந்தியாவில் 7 மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதியத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா திமுகவில் கொடுக்கல, கொடுக்கவும் போறது கிடையாது. அதனால இந்த தேர்தலில் நீங்க எல்லாமே சேர்ந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும். திமுகவை தோற்கடித்தீர்கள் என்றால் அடுத்த மாதமே ஸ்டாலின் அவர்கள் பயந்து போய் கையெழுத்து போட்டு பழைய ஓய்வூதியத்தை கொடுப்பார். இல்லனா இன்னும் 2 வருஷம் நீங்க காத்துட்டு இருக்கணும். நாங்க கையெழுத்து போட்டு உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க கொடுப்போம். உறுதியா நாங்க செய்வோம். நிச்சயமா நாங்க சொன்னது உறுதியா நாங்க செய்வோம். எங்களுக்கு ஏமாத்தலாம் தெரியாது. ஏன்னா நாங்கெல்லாம் பாட்டாளிகள். எங்க நெத்தியில வேர்வை வரும். பாட்டாளிகள். உழைக்க தெரியும். நேர்மையான முறையில் உங்களுக்கு உழைக்க தெரியும். பாடுபடுவோம். இன்னைக்கு எங்க கிட்ட அவ்வளோ திட்டங்கள் எங்களுக்கு இருக்கிறது. என்ன திட்டங்கள்? உங்களை முன்னேற்றுகின்ற அத்துணை திட்டங்களும் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்கிறது என்று அத்துப்படி எனக்கு ராத்திரில எழுப்பி எனக்கு கூப்பிட்டு எழுந்துரு, இந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை சொன்ன அப்படியே சொல்லுவேன். அதுக்கு என்ன தீர்வுன்னா சொல்லுவேன். அந்த ஆதங்கத்துல தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். எல்லாமே தெரியுது. அந்த அதிகாரம் மட்டும் நமக்கு வரல. அந்த அதிகாரம் கொஞ்ச நாள் கொடுங்க, கொடுத்து பாருங்களேன், கொடுத்துதான் பாருங்களேன். மிகப்பெரிய ஒரு புதிய தமிழகத்தை எங்களால் உருவாக்க முடியும். லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, மது இல்லாத, போதைப் பொருட்கள் இல்லாத விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இளைஞர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பெண்கள் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்துவோம். இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்க. வாக்குறுதி எல்லாம் ம.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், இதை நான் செய்வேன், அத்தனையும் நான் செஞ்சு முடிப்பேன். அவர்கிட்ட நான் உறுதுணையா நான் இருப்பேன். நான் சொல்றேன்ல, நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரா ஜெயிச்சிட்டார் மறுபடியும். இப்போ நானு ம.க. ஸ்டாலினை கூட்டிட்டு போய் பிரைம் மினிஸ்டர் நான் அடிக்கடி நான் பார்த்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளோ அதுக்கு தீர்வு நானும் அவர் கூட சேர்ந்து நான் போய் வாங்கி தருவேன் உங்களுக்கு. இது வேற யாராலும் சொல்ல முடியுமா? வேற யாராலும் சொல்ல முடியுமா? அது யாரும் சொல்ல முடியாது. யாரும் சொல்ல முடியாது. வர வழியில சொல்லிட்டு தான் வந்தார். திருவிடை மருதூர்ல ஒரு பஸ் ஸ்டாண்டே இல்ல, இவ்வளவு பெரிய பேருந்து நிலையம், பஸ் ஸ்டாண்டு இல்ல. அவருக்கு ஆதங்கம். அது மாநில அரசு செய்யணும். ஒண்ணு மாநில அரசு செய்ய வைப்போம், இல்ல மத்திய அரசு நிதி எல்லாம் வாங்கி அதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். இங்க மருத்துவக் கல்லூரி வேணும் எனக்கு ஆசை. கும்பகோணத்துல விவசாய கல்லூரி, இதெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு நாங்க கொண்டு வருவோம். இது உறுதி. இது வேற யாரும் சும்மா வந்துட்டு பேசிட்டு போவாங்க, அதை நம்பாதீங்க. அதுவும் முக்கியமா அதிமுக எது பேசினாலும் தயவுசெய்து நம்பாதீங்க. ஏன்னா அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா இங்கேயும் ஆளுங்கட்சி கிடையாது, மத்தியிலும் ஆளுங்கட்சி கிடையாது. அதனால நான் இது ஒரு ஏளனமா சொல்லல, உண்மையை தான் நான் சொல்றேன், யதார்த்தமா நான் சொல்றேன். அவங்களால எதுவும் செய்ய முடியாது. அதனால உங்க வாக்குகளை, அதிமுக வாக்குகளை நீங்க வீணாக்காதீங்க. இல்ல உங்க வாக்குகளை உங்கன்னா உங்க யார மக்கள் வாக்குல அதிமுக போட்டு போறீங்க, வேஸ்ட். உங்க வாக்குகள் போட்டு எங்களுக்கு போடுங்க. எங்களுக்கு நீங்க உங்க வாக்குகளை போட்டீங்கன்னா உறுதியா உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவது இது எங்களுடைய கடமை, இது எங்களுடைய நிச்சய லட்சியம், இது கடமை. இதுக்காகத்தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் மேடையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம்.
ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். 57 ஆண்டு காலம், இது நீண்ட காலம். இந்த 57 ஆண்டு காலம் இந்த இரு கட்சிகள் ஆட்சி செய்ததற்கு ஒரு முற்றுப்புள்ளி நீங்கள் வைக்க வேண்டும். அதற்கு உங்கள் கையில் அந்த வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் கையிலே அந்த வாய்ப்பு இருக்கிறது. வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று நீங்கள் எல்லோரும் சென்று வாக்களியுங்கள். நம்முடைய மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களியுங்கள். நம்முடைய மா.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள். அப்படி ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வருவோம். அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பகுதியில், அதாவது நான் மீண்டும் சொல்றேன், கும்பகோணம் மாவட்டம் புதிய மாவட்டம் உதயமாக வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். இதோ நிற்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் மா.க. ஸ்டாலின் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம்.